சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 20ஆம் நாள் 4/3/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆசார சீரராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, இந்த சாயங்கால வேளையிலே ராகு கால நேரத்திலே அம்பாள் சன்னிதானங்களிலே இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வார்கள். பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக லக்னத்திலே செவ்வாய், லக்னத்துக்கு 2ஆம் இடத்து செவ்வாய், 4ஆம் இடத்து செவ்வாய் அர்த்தாஷ்டமத்திலே, அதே போல் 7ஆம் இடத்து செவ்வாய், 8இல் செவ்வாய், 12இல் செவ்வாய் என்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான இந்த ஜாதக ரீதியாக தோஷங்கள் ஏற்படுகின்ற பொழுது செவ்வாய் தோஷம். 7 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம், 12 செவ்வாய் இருந்தால் தோஷம், இந்த திருமணங்கள் தடைப்பெறும் என்பதெல்லாம் இந்த சோதர ரீதியாக சொல்லப்படுவது. இவ்வாறான தோஷங்களெல்லாம் நீக்குவதற்காக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளே ராகு காலம். அந்த நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த தோஷங்களிலிருந்து நாம் சற்று விலகி கொள்ளுவது. அதற்காக தோஷம் நீங்கி விடுவது என்பதல்ல, தோஷம் சற்று ஆறுதலடைந்து பெரிதாக வர வேண்டியது சிறிதாக அமைந்துவிடும். தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போகும் என்பார்கள். அதுபோல் இந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். இது தினமும் இந்த ராகு காலம் என்பது இந்த 7 நாட்களுமே உண்டு. இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் தெரிந்திருக்க வேண்டியது. நாம் சாதாரணமாக ஒரு ராகு காலத்தை பார்ப்பதற்கு சோதரரை நாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பொதுவாக திங்கட்கிழமைகளிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே ராகு காலம். அதே போல் 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம். 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம். 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம். 1:30 முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம். 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம். 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இதை ஒவ்வொருவரும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு காலம். அந்த நேரத்திலே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள் பிரார்த்தனைகள் இந்த ராகு காலத்திலே துர்கா பூஜைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும்
எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே அனைவருக்கும் இறையருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என்ன நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு பலரை தம்முடைய சீடர்களாக்குவதற்காக அழைத்தார். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி தனித்தும் குழுமமாகவும் சீடர்களை அழைத்தார். இந்த அழைப்புக்கு பின்புலத்திலே அல்லது ஒரு நிபந்தனையாக இருப்பது இயேசு நிபந்தனையை போட்டார் என்பதல்ல. அவரை பின்பற்ற வேண்டுமென்றால் சிலவற்றை அவர்கள் கைவிட்டுத்தான் அவரை பின்பற்ற முடியும். ஒன்றை கைவிட்டு நாங்கள் இன்னும் ஒன்றை பெற்றுக்கொள்வது என்பது பொதுவாக ஒரு சீடத்துவத்திற்கான தன்மையாக இருக்கின்றது. இயேசுவினால் அழைக்கப்பட்ட சீடர்கள் அவர்கள் எந்த நிலையிலே இருந்தார்களோ அந்த நிலையை அவர்கள் கைவிட்டு இயேசுவின் பின்னால் சென்றார்கள். அவர்கள் மீனவர்களாக இருந்த பொழுது வலைகளையும் அந்த படகுகளையும் தங்களுடைய உறவுகளை கூட அவர்கள் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் சென்றார்கள் என்று கூறப்படுவதனுடைய அர்த்தம் என்ன? துறவு என்பது இறை அழைத்தலாக இருக்கின்றது. அதாவது இந்த உலகத்திலே இறைவனை பின்பற்றுவதற்கு எது எது தடையாக இருக்க முடியுமோ அல்லது இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வதற்கு இந்த உலகம் எங்களுக்கு தருகின்ற இன்பங்களையும் இந்த உலகம் தருகின்ற எங்களுக்கு தவறான மதிப்பீடுகளையும் அல்லது இந்த இறைவனிடம் இருந்து எங்களை பிரிக்கக்கூடிய பல்வேறு விதமான மதிப்பீடுகள், அதாவது தவறான மதிப்பீடுகள், போலி அல்லது எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இறையன்பிலே வளர்வதற்கு முட்டுக்கட்டைகளாக இருப்பவற்றை நாங்கள் கைவிட வேண்டும். கைவிடுவது என்பது எல்லோருக்குமே மனித தன்மையிலே மனித எதிர்பார்ப்பின் மத்தியிலே பெரும் இழப்பாக கருதப்படலாம். அதனால் இந்த உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால், தன்னுடைய வாழ்வை இழந்து விட்டால் அதன் பயனேது என்று கேட்கப்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை எதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த ஆசைகளை பேராசைகளாக பற்றுக்களாக நாங்கள் மாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக இறைவனை நோக்கிய பயணம் எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கலாம். இறைவனை நோக்கி நாங்கள் பயணிக்கின்ற எங்களுடைய அது திருமணமானவர்களாக இருந்தால் என்ன, துறவரத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் என்ன, அல்லது பொது நிலையினராக எந்த நிலையிலே நாங்கள் இருந்தாலும் இறைவனையுடைய நோக்கி நாங்கள் பயணிப்பது என்பது சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடையவற்றை கைவிடுதலாகும். அவர்கள் தமக்குரியவற்றை கைவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் என்ற ஒரு அழகான ஒரு கூற்று முன்வைக்கப்படுகின்றது. நாங்கள் ஒன்றை பெற வேண்டும் என்றால் சில வேளைகளை இன்னும் ஒன்றை நாங்கள் இழக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில எது மேன்மையானது, எது உயர்வானது, எது கடவுளை சார்ந்தது என்று நாங்கள் நன்மையை தேடி செல்லுகின்ற பொழுது சிலவற்றை எங்களுக்கு அவை லாபகரமாக இருக்கலாம், கவர்ச்சிகரமாக இருக்கலாம், சுகம் தருகின்றவையாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு சவால் இல்லாதவையாக இருக்கலாம். அவற்றை நாங்கள் கைவிடுவது என்பது ஒரு கடினமான தியாக சிந்தை கொண்ட ஒரு அழைப்பு ஆகும். அதனால் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நாங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் நாங்கள் கைவிட வேண்டியது என்ன? இது என்னுடைய வாழ்க்கையை அளிக்கின்றதா? உதாரணமாக ஒருவர் தன்னுடைய குடிக்கு அடிமையாக இருக்கின்றார் என்றால் அதனால் வருகின்ற சுகத்தையும் இன்பத்தையும்
அவர் கைவிட வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை அதன் வழியாக அழித்து கொண்டிருக்கின்றார். அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய பேச்சிலே எப்பொழுதும் மற்றவர்களை தாக்கி அவர்களுடைய பெயரை கெடுத்து அவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவதிலே எங்களுக்கு இன்பம் பெறலாம். ஆனால் இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக, கனிவு கொண்டவர்களாக, நாங்கள் உயர்வான மதிப்பீடுகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தாழ்வான மதிப்பீடுகளை நாங்கள், அதாவது அந்த படிப்பட்ட பழக்கங்களை நாங்கள் கைவிட வேண்டும். இந்த வழியிலே நாங்கள் எப்படி முன்னேறி கொண்டு செல்லுகின்றோம்? நாங்கள் மனிதர்கள் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஏதோ ஒரு ஆற்றிலே இழுத்து செல்லப்படுகின்ற ஒரு இலையைப் போல, ஒரு ஓலையைப் போல நாங்கள் இருக்கக்கூடாது. அப்படியே நாங்கள் ஈடுபட்டு செல்லுகின்றவர்களாக அல்லாமல் தரித்து நின்று சிந்தித்து சரி எது பிழையது என்று நாங்கள் தீர்மானித்து சரியானவற்றை, நன்மையானவற்றை பின்பற்றுகின்ற மனிதர்களாக, சிந்தனை உள்ள மனிதர்களாக, எங்களுடைய புத்தியையும் அறிவையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தி நல்லவற்றை தேடுகின்ற மனிதர்களாக, அதை கடைப்பிடிக்க விரும்புகின்றவர்களாக, அதை உண்மையாகவே அன்றாட வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக நீங்கள் விளங்குவதற்கு உங்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் கூறுவாராக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை, பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது
அதாவது ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மியீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும், வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.